எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் உடைய இந்த தேர்ட் ஃபேஸில் இப்போ சுந்தரகாண்டம் சத்சங்கம் ரொம்ப வைபவமாக நடந்துட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் இந்த சத்சங்கத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பாராயணத்துலேயும் சாயங்காலம் நடக்கக்கூடிய பிரவச்சனத்துலேயும் ரொம்ப உற்சாகமாக கலந்துக்கிறத பார்த்தா பரம சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த 3வது தடவை நானா நானி ஹோம்ஸில் இப்படி ஒரு அனுபவம். முதல்ல செகண்ட் ஃபேஸ் நானா நானியில் ஒரு பக்த விஜயம் பிரவச்சனம் ஏற்பாடாக இருந்தது. அதுக்கப்புறம் நானா நானியோடைய 4th ஃபேஸில் அடியேனால பாகவத தசமஸ்கந்தம் ஏகாதசஸ்கந்தம் அப்படிங்கிற பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தை நான் பிரவச்சனம் செய்தேன். அதுக்கப்புறம் இங்கே இப்போது சுந்தரகாண்டம் 3வது ஃபேஸில் 3 தடவையும் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னுட்டா, இங்கே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் எல்லோரும் கலந்துக்கிறா அப்படிங்கிறத விட அதுக்கு அவ்வளவு அனுகூலமும் சௌகரியங்களும், அவ்வளோ அழகாக அந்த ஹால்ஸை கொடுத்து, அவ்வளோ அழகாக அந்த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் இங்கே ஒரு காரியத்துலேயும் அவர்கள் ஒன்றொன்றும் சரியாக நடக்கிறதான்னு பார்த்து அதை கோஆர்டினேட் செய்து அரேஞ்ச் செய்து இங்கே இது ஒரு வைபவமாக நடக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய காரணம். அவர்களுக்கு நம்ம கோடி பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம் மாதிரி இல்லாதபடி அவர்களுடைய எந்தெந்த விருப்பங்கள் உண்டோ, அவர்களுக்கு ஆன்மீக தேவைகள் இருக்குன்னா அதுக்கு தக்க அவர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து அத்தகைய ஒரு சத்சங்கம் நடக்கிறதுக்கு அனுகூலமாக இருந்து, அது மட்டும் இல்லாதபடி நான் ஒரு சமயம் இந்த செகண்ட் ஃபேஸில் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா திருமதி உமா அப்படின்னு நினைக்கிறேன், அவள் தான் நானா நானி ஹோம்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டில் அவள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துண்டு அந்த கடைசி நாள் சத்சங்கத்துலேயும் நடுவில் ஒரு நாள் அவர்களுடைய ஒரு பிஸி ஷெட்யூலில் கலந்துண்டு அங்கே எல்லோரையும் உற்சாகப்படுத்தினதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அதனால் இது ஒரு குடும்பம் மாதிரி தான் நடக்கிறது. அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்து அவ்வளோ அழகாக கைகோத்துண்டு இங்கே இந்த ஒரு காரியம் இவ்வளோ அழகாக நடக்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கே நான் தங்குறதே நான் பார்க்குற விஷயங்கள் அழகாக ஆகாரம் ஃபுட்டு அது ப்ரொவைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஸ்டேயாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப செரீனாக இருக்குது, ரொம்ப டிவைனாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வளாகத்துலேயே அழகான கோவில், அங்கே நித்திய பூஜை, ரொம்ப ஒரு ஆனந்தமாக. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் சொல்லுவார்கள், ராஜாக்கள்லாம் ராஜ்யத்தை முடிச்சுட்டு பிள்ளைகிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு வானப்பிரஸ்தம்னு ஒரு ஆசிரமம் போயிடுவா. அப்புறம் போய் வனத்தில் போய் உட்காந்து நிறைய ஏகாந்தத்தில் தனிமையில் உட்காந்து நிறையா பகவானை தியானம் பண்ணுவா அப்படின்னு நம்ம புராணங்களில் படிக்கிறோம். இது ஒரு வானப்பிரஸ்தாசிரமம் மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப இனிமையாக அழகாக ஒருத்தரோட ஒருத்தர் பழகிண்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே அழகாக ஆன்மீகத்துக்கும் இங்கே இவ்வளவு அழகாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவர்களுடைய ஒவ்வொரு தேவையையும் நானா நானி பார்த்துக்கிறா. அதில் ஆன்மீக தேவைகளுக்கும் சத்சங்கம் வேணும்னா அதுக்கும் ரொம்ப அழகாக அந்த கோஆர்டினேட் பண்ணி இப்படி ஒரு விழாவை இங்கே நடத்தி தரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் எந்த ரீதியில் பார்த்தாலும் நானா நானிங்கிறது அதோடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்படியே நல்லபடியாக போகணும். இன்னும் இவர்களால் பல சத்காரியங்கள் நடக்கணும். இன்னும் இந்த சமூகத்துக்கு இவர்களால் பல சேவைகள் நடந்து எல்லோரும் இதில் பயனுற்று இன்புறணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் பகவான் இடத்துல. என்னுடைய பரம சந்தோஷத்தை நான் இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ராதே ராதே.